அடுத்த கேள்வி 1986ஆம் ஆண்டு 38வது வினா. Q நேரேற்றத்தை கொண்ட M திணிவுடைய ஒரு பொருள் A. அப்போ ஒரு பொருள் A ஆனது M திணிவுடையதாக காணப்படுகின்றது. அதில் +Q ஏற்றமுடையது. இத்துணிக்கை முடிவற்ற தூரத்திலிருந்து V வேகம் ஒன்றுடன் அப்போ ஒரு முடிவெளி தூரம் ஒன்றோல V வேகத்தில் எறியப்படுகின்றது. எதன் மீதுண்டா ஓய்வில் உள்ள சர்வசமனான இன்னும் ஒரு பொருள் Bயை நோக்கி. அப்போ இங்கே வேர்ட் சர்வசமனான ஒரு பொருள். அப்போ ஏட அதே ஏற்றம் ஏட அதே திணிவை உடைய ஒரு முடிவெளி இருந்து விளைவிடப்படுகின்றது. ஏனைய எல்லா பொருட்களிலும் இருந்து ஏயும் பியும் தனியாக்கப்பட்டிருப்பின் ஏ ஆனது அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா வேறு எந்த புலமும் இல்லை, ஏ பி ஆகியவற்றின் புலங்கள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. ஏ ஆனது எவ்விழிவு தூரம் வரை பியை நெருங்க முடியும். ஆகவே இப்படி எரியப்படுற ஏ பி ஒரு புள்ளியில் நெருங்கி அதுக்கு பின்னால் மேலும் நகர முடியாமல் இருக்கும். அதாவது ஏற்கனவே ஏக்கு ஒரு இயக்கப்பாட்டு சக்தி வேகத்தின் காரணமாக காணப்படும். அந்த இயக்கப்பாட்டு சக்தி இந்த ஏபி ஆகியவற்றுக்கு இடையிலான தள்ளுகை விஷயங்களுக்கு தெரியும். அப்போ எவ்விழிவு தூரம் அப்போ அந்த இழிவு தூரத்தை நாம் எக்ஸ் என்று எடுப்போம். முடிவெளி தூரத்தில் தெரியப்படுது. அது நெருக்கமடைந்து வந்து ஒரு புள்ளியில் வந்துட்டு என்ன செய்யும், சடுதியாக நின்றும். அதோடைய இயக்கப்பாட்டு சக்தி அனைத்தையும் இழந்துடும். ஏற்கனவே அந்த ஏங்கிற புள்ளியில் இருக்கிற எம் திணிவுடைய +Q ஆனது முடிவெளி தூரத்தில் இருக்கும்போதோ அதில் எந்தவித அழுத்த சக்தியும் காணப்படாது. ஆக அதில் இயக்கப்பாட்டு சக்தி மாத்திரம் காணப்படும். அதே அந்த திணிவு பிக்கு அண்மித்ததாக எக்ஸ் தூரத்தில் வந்து ஓய்வடையும் போது அந்த நேரத்தில் வேகம் வந்துட்டு பூஜ்ஜியமாக காணப்படும். அந்த நேரத்தில் இயக்கப்பாட்டு சக்தி காணப்படாது. ஆனால் பி உள்ள ஏற்றம் காரணமாக அந்த எக்ஸ் தூரத்தில் ஒரு அழுத்த சக்தி காணப்படும். அந்த அழுத்த சக்தியாக அந்த முழு இயக்க சக்தியும் மாற்றப்பட்டு சக்தி காப்பு விதிப்படி ஏ முடிவில் உள்ள போது இயக்கப்பாட்டு சக்திக்கான கோவை 12mv வர்க்கம் ப்ளஸ் அழுத்த சக்தி 0 ஏன்னா முடிவெளியில் காணப்படுது. தூரம் முடிவெளிங்கிறதால அழுத்தம் 0 காணப்படும் சமன். இப்பொழுது ஏ எக்ஸ் தூரத்தை அண்மிச்ச உடனே அழுத்த சக்தி இயக்கப்பாட்டு சக்தி 0 ஆகிடும். ஆனால் அழுத்த சக்திக்கான சமன்பாடு 1/4πε0 Q அங்கே ஏற்படுத்தப்படுற அழுத்தம் D என்ற புள்ளியில் காணப்படக்கூடிய +Q என்ற ஏற்றத்தால் ஏற்படுத்தப்படுற அழுத்தமாக காணப்பட போது. ஆகவே எக்ஸ் தூரத்தில் Q/x இது போலவும் அழுத்தம். எங்களுக்கு தெரியும் செய்யப்பட்ட வேலை அதாவது அழுத்த சக்திக்கான சமன்பாடு 1/v/Q தரப்படும். அலகு ஏற்றத்துக்கு செய்யப்பட்ட வேலை தான் V. அப்போ மொத்த ஏற்றத்துக்கு Q பெருக்க வேணும். ஆக நாங்கள் இது ஏ இந்த ஏற்றம் +Q பெருக்குவோம். சுருக்கி எடுப்போம் 2. ஆக mv வர்க்கம் சமன் Q வர்க்கத்தின்கீழ் 2πε0x. ஆகவே x சமன் Q வர்க்கத்தின்கீழ் 2πε0 mv வர்க்கம். இந்த ஆன்சரை தரக்கூடிய விட வந்துட்டு 2வது ஆன்சராக காணப்பட போகுது. கவுசின் தேற்றத்திலிருந்து பின்வருவனவற்றுள் எவற்றை உய்த்தறியலாம்? எங்களுக்கு கேட்டிருக்கிறது கவுசின் தேற்றத்திலிருந்து. ஏ கூற்று நிலையியல் ஏற்றங்களை காவும் கடத்தி ஒன்றின் மேற்பரப்பில் உள்ள மின்புலம் எல்லா புள்ளிகளிலும் மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருத்தல் வேண்டும். இது கவுசின் தேற்றத்திலிருந்து எடுக்கிற ஒரு முடிவு இல்லை, உய்த்தறிகிற ஒரு காரணி ஒரு கூற்று இல்லை. ஏனென்றா இது ஒரு சாதாரணமான மின்புலக்கோடுகளுக்கான தியரி. மின்புலக்கோடுகள் என்றால் அது மின்புலக்கோடுகள் சம்மந்தப்பட்ட தியரி. இது கவுசின் தியரியாக வராது. கவுசின் தியரி என்னென்ன, ஒரு மூடிய மேற்பரப்புக்குள்ளே காணப்படுற ஏற்றத்தால் மின்புலத்தால் கவுசின் மேற்பரப்பிற்கு செங்குத்தாக இடைவெட்டுகின்ற மின்புல கதிர்கள் மொத்தம் Q/ε0 என்ற விகிதத்தினால் தரப்படும். அப்போ ஏ கூற்று சரியானது, ஆனால் கவுசின் மேற்பரப்புக்குள்ளே வராது. பி கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்றிய கடத்தும் கோள ஒன்றுக்கு வெளியே உள்ள புள்ளி ஒன்றில் உள்ள மின்புலம். அப்போ ஏற்றிய கடத்தும் கோலத்துக்கு வெளியே நான் +Qங்கிற ஏற்றத்தை கொடுக்கேன். இப்போ இந்த கடத்தும் கோட்டுக்கு வெளியே ஒரு புள்ளி R எடுத்தேன்டா அந்த Rல இருக்கிற
மின்புலம் அதாவது மின்புல செறிவு அதே ஏற்றத்தை கோலத்தின் மையம், அப்போ கோலத்தின் மையத்தில் அதே ஏற்றத்தை வைக்கணும் ப்ளஸ் கியூ வச்சனண்டா அதே என் மின்புலத்துக்கு சர்வ சமனானதாகும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் மையத்தில் ப்ளஸ் கியூ வச்சா அது உள் மேற்பரப்பில் ஏன் ஓடு நடுநிலையானது, அப்போ மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ வெளி மேற்பரப்புலையும் மைனஸ் கியூ உள் மேற்பரப்புலையும் தூண்டப்பட்டு விளைவுலாக ப்ளஸ் கியூ மூலமாக வெளி மேற்பரப்பில் மின்புலங்கள் உருவாக்கப்படும். ஆகவே இந்த ப்ளஸ் கியூ ஆனது இப்போ நாங்கள் இதுக்கு வெளிப்பரப்பில் ஆறுங்கிற தூரத்தில் கௌசி மேற்பரப்பு வரைங்கண்டா விளைவுலாக மின்புலம் வந்துட்டு மின்னேற்றம் வந்துட்டு ப்ளஸ் கியூ மின்னேற்றத்தால் ஏற்படுத்தப்படுற கியூஆர் என்கிற புள்ளியில் ஏற்படுத்தப்படுற ஈயாக காணப்படும். ஆகவே இதுவும் ஒரே சமன்பாடு சமன் 4πε0 கியூவின் கீழ் ஆர் ஸ்கியார்ட் என்ற சமன்பாடு. இதே சமன்பாடு தான் இதுக்கும் வரப்போகுது. அதனால் இந்த ரெண்டு மின்புல ஏற்றங்களும் சமன். ஆக பி கூற்றானது சரியானது. சி கூற்று ஏற்றிய கடத்தும் மூடிய ஓடொன்றில் உள்ள மின்புலம் பூஜ்ஜியமாகும். இதில் நீங்கள் பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றினுள்ளுள்ள அதாவது உள்ள என்று வந்திருக்கும் அந்த வேர்டு, அதாவது ஓடொன்றினுள் அதுக்குள்ளே இருக்கிற மின்புலம் அப்படின்டா எங்களுக்கு தெரியும். கடத்தும் கோலமிக்கு அதுக்கு உள்ள மின்புல கோடுகளோ மின்புல செறிவோ காணப்படாது, அதுக்குள்ளே ஏற்றம் காணப்படாது. என் கடத்திகளில் வந்துட்டு ஏற்றம் அதில் மேற்பரப்புக்களில் தான் காணப்படும். ஆனால் காவலிகளில் வந்துட்டு ஏற்றம் வந்துட்டு உள்ளுக்கு அதில் கனவளவு முழுக்க சீராக பரம்பி காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த கூற்று சி கூற்று சரியானது. ஆக பிசி சரி. ஆன்சர் 2வது. அடுத்த வினா 1987 32வது மறையாக இயற்றிய பொன்னிலை மின்காட்டி ஒன்றின் உலோகத்தட்டத்திற்கு அருகே ஒரு கோல் கொண்டு வரப்படுகின்றது. ரைட். இந்த கேள்வியில் இப்போ நாங்கள் பொன்னிலை மின்காட்டிக்கு அருகில் மறையேற்றப்பட்ட பொன்னிலை மின்காட்டி ஒன்றின் உலோகத்தட்டத்துக்கு அருகே ஒரு கோல் கொண்டு வரப்படுது. அந்த கோல் நேரா மறையா நடுநிலையானதான்னு சொல்லப்படலை. அப்போ 3 சம்பந்தமாகவும் கூற்றுக்கள் கேள்வி ஆன்சரில் சந்திக்கங்க. அப்போ நாங்கள் 3 சந்தர்ப்பங்களையும் எவ்வாறு நடக்கும் என்றதை சுருக்கமாக ஆராய்வோம். இதை ஏற்கனவே நாங்கள் தியரியில் டேபிள் ஒன்றில் போட்டு பார்த்துட்டோம். வேணும்னா நீங்கள் தியரியை போய் குயிக்காக ரிவைஸ் பண்ணிவிட்டு அல்லாட்டி அந்த செக்ஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து ஜாயின் ஆகுங்க. ரைட். இப்போ பார்ப்போம். முதலாவது நேரேற்றப்பட்ட கோலை அருகில் கொண்டு போனால் என்ன நடக்கும்? இது நேரேற்றப்பட்ட கோல் என்றபடியால் இது மறையேற்றங்களை கவரும் தன்பால். ஆகவே பொன் இலைகள் உலோக கோள்களிலிருந்து உலோகத்தட்டத்தை நோக்கி மறையேற்றங்கள் செறிவடைய ஆரம்பிக்கும். ஆக பொன் இலைகளில் காணப்படுற மறையேற்றங்கள் என்ன செய்யும்? அளவு குறைவடையும். ஆக மறையேற்றங்கள அளவு குறைவடைந்தால் அழுத்தம் குறைவடைந்து தீட்டா அதாவது கோணம் குறைவடையும். ஆக விரிவு குறைவடையும். ஆக இலைகள் குவியும். உலோகக்கோள் மறையேற்றப்பட்ட உலோகக்கோளை அருகில் கொண்டு வர நேரம் என்ன நடக்கும்? இந்த மறையேற்றங்கள் உலோகத்தட்டில் இருக்கிற மறையேற்றங்களை தள்ளும். ஆக உலோகத்தட்டில் இருக்கிற மறையேற்றங்கள் உலோகக்கோள் வழியாக பொன் இலைகள் வரைக்கும் செறிவடையும். ஆக கீழ் நோக்கி செறிவடைய பொன் இலைகளை சூழ உள்ள ஏற்றங்கள் அதிகரிப்பதனால் அழுத்தம் அதிகரித்து அழுத்த வேறுபாடு காரணமாக பொன்னிலைகளுக்கு இடையிலான கோணம் அதிகரிக்கும். ஆக இலைகள் மேலும் விரிவடையும். அடுத்ததாக உலோகக்கோள் நடுநிலையானதாக காணப்பட்டால் என்ன நடக்கும்? இப்போ பார்ப்போம். இப்போ உலோகக்கோள் நடுநிலையானது. ஆக ப்ளஸ் ஏற்றம் மறையேற்றம் இரண்டும் சம அளவில் காணப்படும். இந்த உலோகத்தட்டில் காணப்படுற மறையேற்றங்கள் உலோகக்கோளில் இருக்கிற நடுநிலையான தன்மையை மாற்றி அதில் மறையேற்றத்தின் பக்கம் நேரேற்றங்களை பிரித்து செறிவடைய செய்யும், தூண்டும். ஆக இங்கே தூண்டலினால் நேரேற்றங்கள் ஒருமுனைப்படுத்தப்பட்டு அதற்கு சமனான மறையேற்றங்கள் எதிர்பக்கத்தில் விலத்திய பக்கத்தில் செறிவாக்கப்படும். ஆக இங்கே நடக்கும் என்னென்றா இந்த ப்ளஸ் ஏற்றங்களை நோக்கி இந்த தூண்டலினால் மறையேற்றங்கள் தூண்டலினால் ப்ளஸ் ஏற்றங்களை உருவாக்குவதன் மூலமாக மறையேற்றங்கள் உலோகக்கோளை நோக்கி செறிவாக்கப்படும். ஆக பொன் இலைகள் உலோகக்கோள்களிலிருந்து உலோகத்தட்டின் வழியாக உலோகத்தட்டுக்கு மறையேற்றங்கள் செறிவாக்கப்படுவதன் காரணமாக இந்த பொன் இலைகளை சூழ உள்ள ஏற்றங்கள் குறைவடைந்து அங்கு அழுத்தம் குறைவடைவதனால் அழுத்த வேறுபாடு குறைவடைந்து இலைகளுக்கு இடையிலான கோணங்கள் குறைவடையும். ஆக இலைகள் குவியும். இப்போ நாங்கள் விடைக்கிட்ட போவோம். முதலாவது பாருங்கள்.
ஒன்றையொன்று நோக்கி அசையுமாயின் இக்கோள்கள் மறையாக ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். பார்ப்போம். நோக்கி அசைகிறன இலைகள் குவியிரு. இலைகள் குவியணும்டா இங்கே ஒன்று கோள்கள் ப்ளஸ் இருக்கணும், இல்லாட்டி கோள்கள் நடுநிலையானதாக இருக்கணும். இந்த கூற்று பிழையானது. அடுத்தது மாற்றமடையாது இருக்குமாயின் இக்கோள் மறையாக ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். மாற்றமடையாது இருக்க வேண்டும் என்று அப்போ இங்கே எல்லாமே மாற்றமடையாது இருக்காது, எல்லாமே மாற்றமடையும். ஆக இந்த ஆன்சரும் பிழை. மூன்றாவது, மாற்றமடையாது இருக்குமாயின் இக்கோள்கள் நேராக ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். இல்லை, வராது. மேலும் விரிவடையுமாயின் இக்கோள் நேராக ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். மேலும் விரிவடையுதுண்டா மறை ஏற்றப்பட்டிருக்க வேண்டும், நேரல்ல. மேலும் விரிவடையுமாயின் இக்கோள் மறையாக ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். ஐந்தாவது ஆன்சர். அடுத்த வினா 1987 48வது. படத்தில் காட்டப்பட்டுள்ள ஏபி என்பவை முறையே ஏபி ஆகிய ஆரைகளையுடைய இரு ஒரு மையமுள்ள கோள ஓடுகளாகும். அப்போ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஆரைகளுடைய கோள ஓடுகள், உலோக கோள ஓடுகள். சரி, ஏ ஆனது நேர் மின்னேற்றம் ஒன்றை காவுகையில் பி ஆனது புவி தொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஏயில் தான் மின்னேற்றம் காணப்படுது, நேரேற்றம். மையத்திலிருந்து ஆரை வழியே வெளிநோக்கி அளக்கப்படும் தூரம் ஆறுடனான இத்தொகுதியின் நிலை மின்னியல் அழுத்தம் வீயினது மாறலை பின்வரும் வரைவுகளில் எது திறம்பட குறிக்கின்றது? இப்போ இந்த வினாவில் பாருங்கள், ஏயிலிருந்து தூரம் வெளிநோக்கி போக போக அதோட வீட மாறலை கேட்காங்க. இதில் ஏ இந்த கேபிட்டல் ஏங்கிற பெரிய கோலத்தை சுற்றி ப்ளஸ் கியூங்கிற மின்னேற்றம் சீராக பரம்பரைஞ்சு காணப்படுது. உலோக கோலங்கிறதால மேற்பரப்பாக இருக்கும். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ப்ளஸ் கியூ ஏற்றம் உள்ளுக்கு இருக்கிற கோலம், ஆக வெளியில் இருக்கிற பெரிய பி கோலத்துக்கு உள்ளுக்கு காணப்படுவதால் இந்த கோல ஓட்டில் ப்ளஸ் கியூ என்றதினால மற்ற பெரிய கோல ஓட்டின் உட்பகுதியினுள் மைனஸ் கியூ ஏற்றம் தூண்டப்படும். ஆனால் இது ஏற்கனவே புவி தொடுப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக வி அழுத்தம் சமன் 0. இப்போ பார்ப்போம், இது புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. பி என்ற கோல ஓடு வந்துட்டு ஏற்றப்படாத நடுநிலையான கோல ஓடு. ஆனால் உள்ளுக்கு காணப்படுற சிறிய கோல ஓட்டின் ப்ளஸ் கியூயினால் இந்த நடுநிலையான கோல் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ என்று மின்னேற்றங்கள் பிரிகையடைந்து இந்த ப்ளஸ் கியூ முழுவதும் நடுநிலைப்படுத்தப்பட்ட புவி தொடுப்பு கம்பியினூடாக சென்று நடுநிலையாகும். ஆக இதில் வந்துட்டு மைனஸ் கியூ என்ற ஏற்றம் உட்பகுதியினுள் தூண்டப்பட்ட ஏற்றமாக வைத்திருக்கப்படும். இதன் அதாவது இப்போ இதில் என்ன விளங்குதுண்டா, உட்கோளோடு ப்ளஸ் கியூவும் வெளிக்கோளோட்டின் உட்பகுதியில் தூண்டப்பட்டு காணப்படுற மைனஸ் கியூவும் சேர்ந்து அது ரெண்டின் அழுத்தத்தின் விளைவாக இந்த ஓட்டில் காணப்படுற அழுத்த வேறுபாடு 0 வைத்திருக்கப்படுது. இதான் தியரி. இந்த சிறிய கோட்டுக்கு உள்ளிருக்கிற அழுத்தம் இது ஒரு உலோக கோல் என்றபடியால் ப்ளஸ் கியூங்கிற ஏற்றம் வெளி மேற்பரப்பில் காணப்படுது. உள்கோளோடு இது ப்ளஸ் கியூ என்ற ஏற்றத்தை மேற்பரப்பில் வச்சிருக்கு. இது மைனஸ் கியூ என்ற ஏற்றம் தூண்டலினால் உருவாக்கப்படும். இது மின் நடுநிலையானது V = 0 வெளிக்கோளோடு. உட்கோள ஓட்டின் அழுத்தம் எதால் தீர்மானிக்கப்படும்? இப்போ உட்கோள ஓட்டுற அழுத்தத்தை நான் V டோட்டல் என்று இருக்கேன். இந்த V டோட்டல் என்றது ஏயில் காணப்படுகின்ற ஏற்றங்களினால் வர அழுத்தம் சக பியில் காணப்படுகின்ற ஏற்றங்களால் வர அழுத்தமாகவும் பியில் தூண்டப்பட்ட மைனஸ் கியூ ஏற்றத்தினால் வர அழுத்தமாகவும் இருக்கும், விளைவு அழுத்தமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் பிஏ வந்து எல்லாம் ஒன்றிங்கள் 4πε0 ஏயிலையும் கியூ பியிலையும் கியூ, ஆனால் ப்ளஸ் மைனஸ் வரும். ஆக ஏயில் ப்ளஸ் கியூவின் கீழ் ஏயில் காணப்படுறது இது ஏ, இது பி கோலோடு. அப்போ ஏயில் ப்ளஸ் கியூவின் கீழ் ஏ இந்த ஆரை வந்து ஸ்மால் ஏ ப்ளஸ் இங்கே பியில் மைனஸ் கியூ ஏற்றம். ஆனால் ஈடி நம்ம காண வேண்டிய அழுத்தம் காண வேண்டிய புள்ளி உள் புள்ளியாக காணப்படுவதால் அந்த பெரிய கோலத்தின் எல்லையில் எங்களுக்கு தெரியும் உலோக கோலோடுண்டா அதுக்கு உள்ளுக்கு காணப்படுற எல்லா அழுத்தங்களும் வி ஓல் எல்லா அழுத்தங்களும் மேற்பரப்பின் அழுத்தம் வி சர்ஃபேஸ்க்கு சமனாக காணப்படும். ஆக மேற்பரப்பில் உள்ள அழுத்தத்துக்கு சமன். அப்போ மேற்பரப்பில் உள்ள அழுத்தம் தான் அதுக்கு உள்ளுக்கு காணப்படக்கூடிய அழுத்தம். அது நாங்கள் கிராஃபில் படிச்சிருப்போம். மேற்பரப்புக்குள்ளே இருக்கிற அழுத்தங்கள் எல்லாமே அந்த எல்லையில் இருக்கிற அழுத்தங்களுக்கு சமன், மாறிலியாக போகும். இது உலோகக்கோளின் தியரி. ஆக நாங்கள் இங்கே விபியால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் என்றது வி டோட்டலில், அதாவது இந்த நாங்கள் எடுத்துக்கொண்ட புள்ளியில் காணப்படுற அழுத்தம்ங்கிறது மேற்பரப்பில் இருக்கிற அதே அழுத்தம் தான், ஏன்னா உட்புள்ளிங்கிறதால. ஆக நாங்கள் மேற்பரப்பின் ஆரை ஏக்கு உள்ள அழுத்தம் வந்துட்டு
மாறிலியாக இருந்து அதுக்கு பின்னால் தூரம் கூட கூட வி நேர்மாறு விசமன் ஆரின் அடிப்படையில் அழுத்த வேறுபாடு குறைந்து பி, அதாவது பி என்ற புள்ளி புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கு. அங்கே அழுத்த வேறுபாடு 0, பிங்கிற புள்ளி, இது ஏங்கிற புள்ளி. பி என்ற புள்ளியில் வந்துட்டு அழுத்த வேறுபாடு 0. ஆக இங்கே 0 அடைந்து அதுக்கு பின்னால் நாங்கள் எந்த புள்ளி எடுத்தாலும் அந்த புள்ளியில் +q -q ஆகிய 2 ஏற்றங்களின் விளைவாக ஏற்படுத்தக்கூடிய விளைவு அழுத்தம் 0 ஆகும். ஏண்டா இப்போ நாங்கள் உதாரணமாக ஏயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வெளிப்புள்ளி ஆறுங்கிற தூரத்தில் அழுத்த வேறுபாடு V total 1 எடுப்போம். ஆக அதுக்கு ஏங்கிற புள்ளியால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் VA1 + பிங்கிற புள்ளியில் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் VB1. ஆக V total 1ங்கிறது 1/4πε02 அழுத்தமும் VAயால் உருவாக்கப்படுறது என்ன +Qவின் கீழ் R வரப்போகுது தூரம். இது வெளிப்புள்ளிங்கிறதால R வரும். அதே இது பிங்கிற புள்ளியால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் -Qவின் கீழ் R. அப்போ ரெண்டுமே +Q -Q சேர்ந்து 0 ஆகிடும். ஆக B என்ற பெரிய கோளோட்டுக்கு வெளியில் இருக்கிற எந்த புள்ளிலையும் அழுத்தம் 0 ஆக்கப்படும். ஏன் +Q -Q இரண்டின் விளைவாக. ரைட். ஆக பிக்கு பின்னால் அழுத்த வேறுபாடு உருவாகாது. இதன் அடிப்படையில் இதை விளக்குற கிராஃப் வந்துட்டு 5வது கிராஃப். அப்போ இங்கே ஆன்சர் வந்துட்டு 5வது. அடுத்த வினா 1988ஆம் ஆண்டு 11வது வினா. சம அழுத்த பரப்பொன்று சம்பந்தமாக செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று உண்மையானதல்ல. அப்போ பிழையானது கேட்காங்க. முதலாவது, இவ்வகை பரப்பொன்றின் மீது ஏற்றம் ஒன்று அசையும் போது சக்தி மாற்றம் ஏற்படாது. எங்களுக்கு தெரியும் சம அழுத்த பரப்புண்டா என்ன, ஒரு புள்ளியேற்றம் ஒன்று காணப்படுது. உதாரணத்துக்காக அதுலேருந்து சமனான தூரங்களில் அழுத்தங்கள் சமன். ஆக நாங்கள் அதை சுற்றி ஒரு ஆரை உண்டு, ஆறுங்கிற ஆரையில் எல்லா புள்ளிகளையும் அழுத்தங்கள் சமன். அப்போ இந்த சமனான அழுத்தங்கள் இருக்கிற இந்த பரப்பை தான் சம அழுத்த பரப்புன்னு சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் சம அழுத்த பரப்பில் ஒரு இடத்துலேருந்து, உதாரணமாக ஏங்கிற புள்ளி பிங்கிற புள்ளியிலிருந்து நான் ஒரு ஏற்றத்தை அசைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வேலை VB - VA × Q ஆக இருக்கும். ஆனால் இங்கே VBயும் VAயும் சம அழுத்த பரப்புங்கிறதால வேறுபாடு 0. ஆகவே செய்யப்பட வேண்டிய வேலை 0. சக்தி மாற்றம் ΔW வந்துட்டு 0ஆக காணப்படும். முதலாவது கூற்று சரி. இரண்டாவது, மின்புலம் இவ்வகை பரப்பிற்கு செவ்வனாக செய்யப்படும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்புலத்துக்கு செவ்வனாகத்தான் இந்த பரப்பு எப்போதும் காணப்படும். அடுத்தது, இவ்வகை பரப்புகள் எப்போதும் கோள வடிவானவை. இதுதான் பிழை. எப்போதும் கோள வடிவானவை ஆண்டு கேட்டால் இல்லை, அது எடுத்துக்கொள்ளும். இப்போ புள்ளியேற்றமாக இருந்தால் கோள வடிவமானவை. இதே இது ஒரு தட்டமாக இருந்தால் அந்த தட்டத்திலிருந்து செங்குத்தாக வெளியேறும். இது கோள வடிவமாக இல்லை, இது நேர்கோட்டு வடிவானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த தட்டம் என்ன ஷேப்போ அந்த ஷேப் உருளை வடிவானதோ அல்லது ஒரு கன உரு வடிவானதோ அப்படியாக காணப்படும். கன உருவானதுன்னா கன உருவாக காணப்படும். சரி, ஒரு பரப்பாக காணப்படும். அப்போ அந்த கூற்று தான் பிழையானது. அப்போ இதுதான் ஆன்சராக வரும், 3வது ஆன்சர். நாங்கள் அடுத்த கூற்றுக்களை பார்ப்போம். இவ்வகை பரப்பொன்றின் மீதுள்ள எப்புள்ளிக்கும் தரப்பட்ட ஏற்றம் ஒன்றை முடிவிலியிலிருந்து கொண்டு வர செய்யப்படும் வேலை ஒரே அளவாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் முடிவிலியிலிருந்து ஒரு ஏற்றத்தை கொண்டு வரதுக்கு செய்ய வேண்டிய வேலைங்கிறது அழுத்தம் என்று தரப்படும். அதாவது V அழுத்தம் சமன் Wவின் கீழ் Q. மொத்த ஏற்றம் வந்து Q உண்டா, அப்போ அலகு ஏற்றத்துக்கு என்ன Wங்கிறது தான் V எங்களுக்கு தெரியும். ஆக அழுத்தம் வந்துட்டு சம அழுத்த மேற்பரப்பு, பேர்லேயே அழுத்தம் சமன் என்றிருக்கு. அதனால் அங்கே இந்த கூற்று சரி. 5வது கூற்று, ஏற்றிய கடத்தி ஒன்றின் பரப்பானது சம அழுத்த பரப்பொன்றாகும். உதாரணமாக ஒரு கடத்தி ஒன்று கோள வடிவான கடத்தி, அதில் ஏற்றப்பட்டிருக்கு, மின்னேற்றப்பட்ட கோள வடிவான கடத்தி ஒன்றின் அதில் மேற்பரப்பில் தானே காணப்படப்போது சீராக. ஆக மேற்பரப்பிலிருந்து ஆரை வந்துட்டு சர்வசமனாக காணப்படும். ஆக மேற்பரப்பில் இருக்கிற எல்லா புள்ளிகள அழுத்தமும் வந்துட்டு சமனாக காணப்படும். அப்போ 5வது கூற்றும் உண்மையானது. அடுத்த வினா 1988ஆம் ஆண்டு 13வது. ஆரையுடைய கோள உலோக ஓடொன்று. ஆக இது உலோக ஓடு. நேர் ஏற்றம் ஒன்றை காவுகின்றது. இக்கோள ஓட்டின் மையத்திலிருந்து ஆரை வழியே வெளிநோக்கி அளக்கப்படும் தூரம் X-உடன் மின்புலச்செறிவு Eயின் மாறலை திறம்பட வகை குறிப்பது. இது சம்மந்தப்பட்ட தியரி நான் ஏற்கனவே சம்மந்தப்பட்ட வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கேன். மேலதிக விளக்கங்களுக்கு அதில் பாருங்கள். இப்போ எக்ஸுங்கிற அந்த தூரத்தோட ஈன மாறல் எங்களுக்கு தெரியும். தியரி என்ன,
உலோக கோள ஓடு ஒன்றுக்குள்ள உலோக கோள ஓடாக இருந்தால் அதுக்கு உள்ள மின்புலச் செறிவு 0. ஏன் காரணம்? உலோக கோள ஓட்டினுள் உலோகங்களினுள் மின்புல கோடுகள் என்ன செய்யாது, செல்லாது. ஆக மின்னேற்றங்கள் காணப்படாது. மின்னேற்றங்கள் உலோக கோள ஓட்டின் மேற்பரப்பிலே தான் காணப்படும். ஆக இதில் வந்துட்டு உள்ளுக 0 என்றதால் 0. ஆக கிராஃப்ட் ஆரம்பத்தில் 0. ஆரையில் அதில் ஈக்கான பெருமானம் ஈ=1 4πε0 இன்ட்டு கியூவின் கீழ் கேபிட்டல் ஆராக காணப்படும். அதுக்கு பின்னால் அந்த ஆரை தூரத்தை நாங்கள் அதிகரித்து கவுசின் மேற்பரப்பு ஆரை அதிகரிக்க கவுசின் ஆரை அதிகரிக்க ஆனது குறைவடைந்து கொண்டு செல்லும். என்ன மாறல்? நேர்மாறு விசமன் 1/r². அதன் அடிப்படையில் இங்கே வந்துட்டு k இன்ட்டு கியூவின் கீழ் கேபிட்டல் R² குறைவடைந்து செல்லும். ஆக இதை விளங்கப்படுத்துகிற கிராஃப் முதலாவது. அடுத்த வினா 1988 15வது மின் ஈர்ப்பு புலங்கள் சம்பந்தமாக செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருது. ஆக இங்கே நாங்கள் ஈர்ப்பு புலம் படிக்கல, இன்ஷா அல்லாஹ் பின்னால் ஈர்ப்பு புலம் சம்பந்தமாகவும் படிக்க போகிறோம். அப்போ நான் ஈர்ப்பு புலம் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட தியரிஸ். ஈர்ப்பு புல விசை வந்துட்டு எதில் தங்கியிருக்கும்டா G இன்ட்டு 2 திணிவுகள் வைக்கப்பட்டா m1 m2/r². இதே இது மின் புலத்தால் தாக்குற விசை வந்துட்டு 1/4πε0 இன்ட்டு q1 q2/r². இப்போ பார்ப்போம். கூற்று இரண்டும் நேர்மாறு வர்க்க விதிகளுக்கு கட்டுப்படும். இது சரியானது. ஏன்? ரெண்டுமே F நேர்மாறு விகித சமன் 1/r². ஆக நேர்மாறு அடுத்த வர்க்கம் இந்த விதிக்கு கட்டுப்படுகிறது. ரெண்டுமே சமன்பாட்டில் 1/r² நேர்விகித சமனாக காணப்படும். அடுத்தது ஈர்ப்பு ஒருமை G ஆனது மின்புலங்களில் 1/4πε0 என்ற ஒருமைக்கு ஒத்ததாயிருக்கும்டா பரிமாண ரீதியில் ஒன்றுண்டு கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் இது ஒரே விதத்தில், அதாவது ஒரே சமன்பாட்டை பார்த்தோம்னா விளங்கும் எங்களுக்கு. m1 m2/r². 2 திணிவுகள் அதுக்கு இடைப்பட்ட தூரம், 2 ஏற்றங்கள் அதுக்கு இடைப்பட்ட தூரம். இதன் அடிப்படையில் G ஒரு மாறிலி, 1/4πε0ங்கிறதும் ஒரு மாறிலி. இந்த மாறிலிகள் என்ற அடிப்படையில் ஒத்ததாக இருக்கு. அடுத்தது மின் விசைகள் கவர்வனவாகவோ அல்லது தள்ளுவனவாகவோ இருக்கையில் ஈர்ப்பு விசைகள் எப்போதும் கவர்வனவாக இருக்கும். இந்த கூற்றும் உண்மை. ஏன்? எங்களுக்கு தெரியும் மின் விசைகள் வந்துட்டு இப்போ ப்ளஸ் இருந்துச்சுன்னா தள்ளுகை விசைகள் தொழிற்படும், +- இருந்துச்சுன்னா ஒன்று கவர்ச்சி விசைகள் தொழிற்படும். ஆனால் ஈர்ப்பு புலம்ல 2 திணிவுகள் காணப்படுகின்ற போது அந்த 2 திணிவுகள் m1 m2 எப்பொழுதுமே கவர்ச்சி விசைகள் தான் தொழிற்படும். தள்ளுகை விசைகள் என்றது இங்கே இல்லை. இப்போ சி கூற்றும் உண்மையானது. ஆக இங்கே ABC 3 கூற்றுக்கள் உண்மையானது. 5வது விடை 1989 36வது வினா +q - q என்னும் இரு புள்ளியேற்றங்கள் முறையே AB என்னும் இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. AB ஆகிய இடங்களில் வைக்கப்பட்டீர்கள். உருவில் காட்டியுள்ளவாறு ABக்கு செங்குத்தான திசை ஒன்றிலே ஒரு சீரான மின்புலம் அவ்வேற்றங்கள் வைக்கப்பட்டுள்ள பிரதேசத்தில் உள்ளது. அப்போ இந்த சந்திக்கிற சொல்லிக்கிறாங்க. மின்புலம் இல்லாத புள்ளிகள் பின்வரும் எப்புள்ளிகளின் அயலில் காணப்படும். அப்போ மின்புலம் இல்லாத புள்ளிகள் என்றால் என்னது சொல்ல வராரு? மின்புலச் செறிவு 0 காணப்படக்கூடிய புள்ளிகள் எங்கெங்கே காணப்படும்? ஆக எங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே இருக்கிற QRP, Q-days, R-days, P-days இந்த புள்ளிகளை கணக்கெடுத்தோம்னா இந்த புள்ளிகளில் என்னென்ன மின்புல விசைகள் தாக்கும்? உதாரணமாக நான் ஒரு கூலோ மின்னேற்றங்களை QRP இந்த புள்ளிகளில் கொண்டு போய் வைக்கிற டைமில் அந்த புள்ளி மின்னேற்றமானது மின்புலச்செறிவு அதாவது மின்புலச்செறிவை உணரும். அப்போ என்ற விசையை உணரும். இந்த என்ற விசை எதால் வரும்ண்டா ஒன்று இந்த ஏரியாவில் காணப்படுற ங்கிற மின்புலச்செறிவால்,
அடுத்தது ப்ளஸ் கியூ மின்னேற்றத்தால் மைனஸ் கியூ மின்னேற்றத்தால் இது மூன்றாலையும் வர மின்புலச் செறிவுன்ற விலையுள் எந்த புள்ளியில் பூஜ்ஜியமாகுதோ அந்த புள்ளிகள் தான் மின்புலம் பூஜ்ஜியமான புள்ளிகள், மின்புலம் இல்லாத புள்ளிகள். ஆக நாங்கள் இதுக்கு இந்த ஒவ்வொரு புள்ளிகளையும் நாங்கள் ஏற்றங்கள் வைக்கப்படுற நேரத்தில் அந்த ஏற்றங்கள் மீது தாக்கக்கூடிய விசைகளை நாம் வரைவோம். முதல்ல இந்த கேள்வி செய்கிறதுக்கு இப்படியான கேள்விகள் வந்தால் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கியூ பக்கம் எங்களுக்கு இந்த கியூவால் ஈயால் வரக்கூடிய மின்புலச்செறிவோட பருமன்கள் எங்களுக்கு தரப்படலை, பருமன்கள் தெரியாது. ஆனால் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூவால் வரக்கூடிய மின்புலத்தின் பருமனை கொஞ்சம் ஒப்புடையலும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கியூ என்ற புள்ளியில் ஒரு +1 கூலோங்கிற மின்னேற்றத்தை கொண்டு வந்து வைக்கணும். அப்போ கியூவில் என்ன நடக்கும்? ஈங்கிறது வளமையை தொழிற்படும். அதே மாதிரி ஏ வந்துட்டு ப்ளஸ் கியூ, இதுவும் +1 கூலோங்கிறதால தள்ளுகை விசை. அப்போ தள்ளுகை விசை பருமன் பெரிய பருமனாக இருக்கும். சரியா? ஏன்? அருகில் காணப்படுது. பியை ஒப்பிடக்கூடால அருகில் காணப்படுது. இது பியில் தூரம் கூட, அதாவது பிக்கும் அந்த கியூவுக்கும் நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம்னா அதன் வழியே பி மைனஸ் கியூ என்பதனால கவர்ச்சி விசை தொழிற்படும். அதர பருமன் குறைவாக காணப்படும். ஆக இபி குறைவாக காணப்படும், இஏ பெரிதாக காணப்படும். அடுத்த புள்ளி ஆர். இந்த ஆரை பார்த்தோம்னா இதில் ஒரு +1 கூலோம் ஒன்று வைக்கும். ஒரு கூலோம் மின்னத்தை வச்சோம்னா இது ++ங்கிறதால தள்ளுகை விசை தொழிற்படும். ஏயிலிருந்து விலத்தி அடுத்தது பிஏ நோக்கி. இப்போ பிஏ ரெண்டு விசைகளும் பருமனில் சமனாக இருக்கும். ஏனென்றால் ரெண்டுமே ஒரே தூரத்தில் காணப்படுது, ஒரே பருமன்கள். ஆக இஏயும் இபியும் பருமனில் சமனாக காணப்படும். அதே மாதிரி வளமை தொழிற்படுற மாதிரி இ தொழிற்படும். ஆக வளமை தொழிற்படுற இ தொழிற்படும். பிங்கிற புள்ளி எடுத்துக்கொண்டோம்னா இ தொழிற்படும். அதே போல் பிஏயிலிருந்து பிஏ நோக்கிய ஒரு கவர்ச்சி விசை உண்டு. அது மிகப்பெரிய பருமனுடையதாக இருக்கும். ஏனென்றால் பிக்கும் இந்த பிக்கும் இடையிலான தூரம் குறைவு. தூரம் குறைஞ்சண்டா இ வந்துட்டு நேர்மாறு விகித சமன் R². தூரம் குறைஞ்சா இ கூடும். ஆக இ பீட பருமன் இப்போ கூட வைக்கப்போது இங்கே ஏக்கு இடையில் நம்ம ஒரு கோடு ஒன்று வரைஞ்சோம்டா அந்த கோடு என்ன நடக்கும்? அந்த கோட்டில் இருந்து விலத்தி ஒரு இஏ தொழிற்படும். கியூவில் வந்துட்டு ஏ வந்துட்டு தள்ளுகை விசை ஒன்று தொழிற்படுத்தும். இ மேல் நோக்கிய ஒரு விசை ஒன்று காணப்படும். தள்ளுகை விசையின் வலிமை கூடுதலாக காணப்படும். இஏ இ. அதே மாதிரி பிஏ நோக்கி ஒரு கவர்ச்சி விசை காணப்படும். அதில் பருமன் குறைவாக காணப்படும். ஏன்? தூரம் கூடுன்றது வழியால். அடுத்ததாக ஆறில் மேல் நோக்கிய இ வளமையாக காணப்படும். பியை நோக்கி கவர்ச்சி விசை காணப்படும். ஏயிலிருந்து விலத்தி ஒரு தள்ளுகை விசை. ஆக இபி இஏ. பிடேஸை பார்த்தோம்னா இந்த +1 கூலோம் வச்சோம்னா அந்த +1 கூலோமுக்கு மேல் நோக்கி ஒரு இ கவர்ச்சி இ விசை தாக்கும். பி கவர்ச்சி விசை மிகவும் வலிமையான விசையாக காணப்படும். அதே போல் ஏ தள்ளுகை விசை ஒரு சிறிய விசை இஏஇபி. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதில் விசைகள் நான் குறிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் எந்த விசைகள் காரணமாக ஒரு சமநிலையை நிலைநாட்ட இயலும்? எங்களுக்கு தெரியும் விசை சமநிலை அடையணும்டா, ரெண்டு விசைகள் தாக்குற நேரம் சமநிலை அடையணும்டா அது நேர்கோட்டில் இயக்கணும். அதே மாதிரி 3 விசைகள் தாக்குற நேரம் சமநிலை இயக்கணும்டா ஒரு புள்ளியில். அந்த 3 விசைகளும் ஒரு புள்ளியில் தாக்கணும், ஒரே தளத்தில் அமையணும். 2 விசைகள்ற திசைக்கு எதிர் திசையில் 3வது விசை தாக்கணும். இந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் தான் சமநிலை சாத்தியம். இந்த நிலைமைக்கு கட்டுப்பட்டு விலையில் விசை பூஜ்ஜியமாக கூடிய புள்ளிகளை பாருங்கள். பியும் கியூ டேஸ் மாத்திரமே. ஏன்? பியும் கியூ டேஸும் தான் 2. உதாரணமாக கியூ டேஸ் எடுத்துக்கொள்வோம். கியூ டேஸில் இஇபி 2 பிரிப்பும் இஏக்கு சமப்படுத்துகிற மாதிரி பிரிக்கலாம். ஆக அதில் பருமன்கள் சமனானால் அதுக்கேற்ற மாதிரி பருமன்களை நாங்கள் கொடுத்தோம்னால் இருந்துச்சுன்றால் சமநிலை சாத்தியம். சரி, அதே மாதிரி தான் பியில் உள்ள புள்ளியில் உள்ள
மின்புலச்செறிவுகள விலையிலும் 0 இயலும். மற்ற அனைத்து மின்புலச்செறிவுகளும் வந்துட்டு விலையுள் மின்புறச்செறிவுகளை ஒரு குறிப்பிட்ட திசை வழியே ஏற்படுத்தும். படத்தில் காட்டிக்கிற மாதிரி திசையில் ஒரு திசையில் ஏற்படுத்தப்படும். ஏண்டா எல்லாமே ஒரே திசையை நோக்கி தொழிற்படுது. சரி, அடுத்த வினா 1989ஆம் ஆண்டு 36வது வினா. 2 சென்டிமீட்டரினால் வேறாக்கப்பட்டுள்ள இரு சிறிய கோள ஏற்றிய பொருட்கள் ஒன்றிலொன்று 1.5 நியூட்டன் என்ற விசையை ஏற்படுத்துகின்றன. அப்போ ரெண்டுக்கும் இடையில் விசை ஏற்படுத்தப்படுது 1.5 நியூட்டன். என்ன விசை என்று சொல்லப்படலை, என்ன ஏற்றம்னும் சொல்லப்படலை. ரைட், எங்களுக்கு அது தேவையில்லை. இரண்டும் 2 சென்டிமீட்டர் என்ற வேறாக்கத்தினால் வேறுபடுத்தப்பட்டிருக்கு. இப்பொழுது ரைட், இப்போ இந்த 2 பொருள்களுக்கும் இடையிலான வேறாக்கம் 3 சென்டிமீட்டருக்கு அதிகரிக்கப்பட்டால், அப்போ இதில் விளங்கணும் பிள்ளைகள், இதில் விளங்கணும் 3 சென்டிமீட்டரால் அதிகரிக்கப்பட்டால் என்றால் 5 சென்டிமீட்டர் வரும். 2ஓட 3 கூட்டி. ஆனால் இங்கே 3 சென்டிமீட்டருக்கு அதிகரிக்கப்பட்டால் என்று சொல்லப்பட்டி. அப்போ 3 சென்டிமீட்டர் புதிய தூரம். ஆக ஏற்கனவே விசை வந்துட்டு 1.5 நியூட்டனுக்கு 1/6 எவ்வளவு, 2 வர்க்கம். ஆக இப்போ புதிய விசையை காணணும். அது நேர்மாறு விகித சமனாக இருக்கும். என்ன தர, 3 வர்க்கத்துக்கு புதிய. ஆக எஃப்பின் கீழ் நாங்கள் முதலாவது சமன்பாடு 2வது சமன்பாடு எடுத்தோம்னா 2 கீழ் 1 பிரித்தோம்டா எஃப்பின் கீழ் 1.5 சமன் 3 வர்க்கத்தின் மேல் 2 வர்க்கம். 2 வர்க்கம் எத்தனை, 4. 3 வர்க்கம் எத்தனை, 9. ஆக எஃப் சமன் 2 கீழ் 3 நியூட்டனாக காணப்படும். எத்தனாவது விட, 3வது விடை. அடுத்த வினா 1990-51. மின்னழுத்தம் V ஒன்றினது பெருமானம் தூரம் x திசை வழியேயான மாறல் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பின்வரும் வலைகளில் எது இவ்வழுத்தத்துடன் சம்பந்தப்பட்ட மின்புலச்செறிவின் மாறலை திறம்பட வகை குறிப்பது? அப்போ V கிராஃபுக்கு எக்ஸ் இ கிராஃபை கேட்காங்க. எங்களுக்கு தெரியும் V கிராஃபுக்கும் எக்ஸ் கிராஃபுக்கும் இதுக்கு முதல் ஒரு கேள்வியில் பார்த்திக்கிறோம். விக்கும் ஈக்கும் இடையிலான தொடர்பு என்ன? E சமன் மைனஸ் டெல்டா வி ஓவர் டெல்டா டி. டெல்டா டியை நாங்கள் இந்த எக்ஸ் மாறல் எக்ஸ்ன்னு எடுப்போம். ஆக டெல்டா வி எக்ஸில் கிராஃப் என்னத்தை தரும்? இதை நாங்கள் சமன்பாடு டெல்டா வி எக்ஸ் கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தினோம் என்றால் டெல்டா வி இந்த மைனஸை நாங்கள் ஈக்கு கொடுப்போம், மைனஸ் இ இன்ட்டு எக்ஸ். ஆக இதில் டெல்டா வியை y அச்சிலையும் எக்ஸை எக்ஸ் அச்சிலையும் எடுத்தோம்னா படித்திறனாக வரப்போகிறது இ மைனஸ் இயாக இருக்க போகுது. இங்கே படித்திறனே மைனஸ் இ. ஆக மைனஸ் எம்எக்ஸ் கிராஃப் தான் சரி. இந்த படித்திறனாக மைனஸ் இதிலேருந்து என்ன விளங்குதுண்டா, விஎக்ஸ் அழுத்தத்துக்கும் தூரத்துக்கும் இடையிலான மாறல்ற கிராஃபில் படித்திறன் என்னத்தை தரும்? ஈயை தரும். இப்போ பார்ப்போம், விஎக்ஸ் கிராஃபில் ஃபஸ்ட்டு துண்டு எடுத்தோம்னா இதில் படித்திறன் எம் சமன் என்ன? 0. ஆக இ சமன் இந்த கிராஃபில் என்ன வரணும்? 0 வரணும் இந்த பீரியடில். 3வது துண்டு எடுத்தாலும் இதில் படித்திறன் எம் சமன் 0. ஆக இந்த பீரியட்லையும் இ வந்துட்டு 0 வரணும். இப்படி இந்த கிராஃப் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிற கிராஃப் 1ம் அடுத்தது 5ம் மற்ற கிராஃப் ஒன்றும் வராது. அப்போ 50% நாங்கள் ஆன்சர்கிட்ட நெருங்கிட்டோம். 50-50. சரி, இப்போ பார்ப்போம். இதில் நடுத்துண்டு இந்த 2வது துண்டை பார்ப்போம். இந்த 2வது துண்டில் விஎக்ஸ் கிராஃப் வந்துட்டு சீரான வியாக காணப்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட எம், இது மறைப்படுத்திறனுடைய எம். ஆக சீரான இ மறை ஈயாக காணப்படணும். ஆக இங்கே வந்துட்டு தந்திக்கிற கிராஃபில் வந்துட்டு ரைட் இதில் மறைப்படித்திறனண்டா இ வந்துட்டு எப்படி இருக்கணும்? நேராக காணப்படணும். ஏனெண்டா எங்களுக்கு தெரியும் இங்கே படித்திறன் வந்துட்டு மைனஸ் இ. அப்போ இங்கே படித்திறனே மைனஸ் ஆகும்டா மைனஸ் இன்டு மைனஸ் இ வந்துட்டு என்ன ப்ளஸ். ஆக ப்ளஸில் வந்துட்டு மாறாமல் போக வேண்டும். ஆக இதை பிரதிநிதிப்படுத்துகிற கிராஃப் வந்துட்டு எத்தனாவது? முதலாவது ஆன்சர்.